ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரானிக்ஸில் டயோடு அண்டு டிரான்சிஸ்டர் பார்த்தோம். இப்போ அந்த டயோடும் சரி, இந்த இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடா இந்த டயோடுன்னு சொல்லுவோம், இல்லை பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பேட்ரி தானப்பா கனெக்ட் பண்ணோம். பேட்ரி அண்டு கரண்ட்டு பாஸ் ஆகும், ஃபார்வர்டு பேஸ் ரிவர்ஸ் பேஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பேட்டரியை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஹேண்டில் பண்ணியிருந்தோம். தட் மீன் ஒரு சிக்னல் மூலயமா தான் அதை ஹேண்டில் பண்ணோம். ஏசி சிக்னல் அப்படிங்கிற மூலயமா ஹேண்டில் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே டிஜிட்டல் லெவல்ப்பா, டிஜிட்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இந்த டயோடும் சரி டிரான்சிஸ்டரும் சரி ஒன்று ஃபார்வர்டு பேஸ் அல்லது ரிவர்ஸ் பேஸ் அந்த செட்டுக்கு தான் அது வரப்போகுது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் இந்த மாதிரி சிக்னல் யூஸ் பண்ணாமல், மாறக்கூடிய இந்த சிக்னலை யூஸ் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் காட்டிடுறேன் பாருங்கள். இதிலே காட்டிடலாமே. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? முன்னால் நம்ம என்ன பண்ணோம், இந்த சிக்னலை யூஸ் பண்ணி தான் டயோடு டிரான்சிஸ்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். அதாவது கம்ப்யூட்டர்லாம் இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணோம். அதனால தான் நம்மளுக்கு டிவைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரியான சிக்னல் இது அப்படியே கண்டினியூஸாக வரும் பாருங்கள். ஒன்று ஹை இல்லாட்டி லோ, ஹை லோ, ஹை லோ. ஸோ இந்த மாதிரி ரெண்டே பிளேஸ் தான். இங்கே வந்து அப்படி கிடையாது, பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜீரோலேருந்து மேக்ஸிமம் போகும், அப்போ போய்கிட்டே இருக்கும் வேல்யூ. அப்புறம் மேக்ஸிமம் வந்து ஜீரோ வரும், அப்புறம் நெகட்டிவ் மேக்ஸிமம் வரும், அப்புறம் ஜீரோ வரும். ஸோ அப்போ சிக்னலோட ஸ்ட்ரென்த்து மாறிக்கிட்டே இருக்கும்பா. அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அனுப்பக்கூடிய சிக்னல் வந்து டிஜிட்டல் சிக்னல். இப்போ பாருங்கள், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எங்கே போகிறோம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இது ஒரு பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸு. இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூமரஸாக இருக்குது, நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சர்க்கியூட்லாம் மினியேச்சர் ஆனது காரணம் இவங்க தான். ஓகேவா? நம்ம அனலாக் சிக்னல் ஓவர் த அனலாக் சிக்னல் என்ன பண்ண போகிறோம், டிஜிட்டல் சிக்னலை இங்கே யூஸ் பண்ணுறதுனால பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும், ஸ்பீடும் ஹெவியாக இருக்கும். கம்ப்யூட்டர்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது பாருங்கள். ஃப்ரீயாக ஸ்பீடாக இருக்கும், ஃப்ளெக்சிபிள், நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். அடுத்தது இம்யூனிட்டி டு நாய்ஸே இருக்காது அந்த சிஸ்டம்ஸில். ஸோ இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல். ஸோ இது பேர் தானே டிஜிட்டல் சிக்னல். அனலாக் சிக்னல் உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும் பாருங்கள். ஓகேவா? 0 to மேக்ஸிமம் டு 0, நெகட்டிவ் மேக்ஸிமம், அடுத்து 0. இந்த மாதிரி வேரி ஆகிட்டே போணுச்சுன்னா, இப்போ 5 வோல்ட்டுன்னு வச்சுப்போம். 0 1 2 3 5 வரைக்கும் போகும். அடுத்த 5 4 3 2 1 வரைக்கும் வரும். அப்புறம் -5 வரைக்கும் போகும், அப்புறம் 0க்கு வரும். இந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறதுனால இது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சிக்னலை யூஸ் பண்ணுறோம். இப்போ 5 வோல்ட்டுனா 1, அதாவது 0 மேக்ஸிமம், அதாவது 0 அல்லது 1ங்கிற இடத்துல 5 வோல்ட்டுன்னு இமேஜின் பண்ணிங்க. 5 வோல்ட்டு கொடுத்த சிக்னல்னால் 0 வோல்ட் எடுத்துக்கோ, இல்லை 5 வோல்ட் எடுத்துக்கும். 0 5 0 5 5ன்னு எடுத்துக்கிட்டால் கரண்டை கண்டக்ட் பண்ணலன்னு அர்த்தம், 0 எடுத்துக்கிட்டால் கரண்டை கண்டக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ இதுதான்ப்பா லாஜிக்னு சொல்கிறாங்க, லாஜிக் சிக்னல்ஸ். இப்போ இது வந்து பாசிட்டிவ் லாஜிக்கு, இது வந்து 0ன்னு போடுறது. கீழே வரதை நம்ம மேலே காட்டியிருக்காங்க அப்படி. ஸோ இது வந்து நெகட்டிவ் லாஜிக்கு. நீங்கள் ஒரே இடத்துல இதை பார்த்துக்கிட்டா போதும், நீங்கள் 2 இடத்துல பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது வந்து 0 நெகட்டிவ் லாஜிக், இது பாசிட்டிவ் லாஜிக். ஸோ அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஓகேவா? இது வந்து ஆஃப் ஸ்டேட்டு, சிக்னல் உள்ளே போகாது. இது வந்து ஆன் ஸ்டேட்டுமா, சிக்னல் மேக்ஸிமம் சிக்னல் உள்ளே போகும். இப்போ கம்ப்யூட்டருக்கு இது தான் தெரியும், 1 எடுத்துக்கும் இல்லாட்டி 0 எடுத்துக்கும். ஸோ இது காம்பினேஷனாக எடுத்துக்கிச்சுன்னா அது பேர் தான் வந்து நம்ம அந்த ப்ராசஸிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1 and 0 உள்ளே கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்க போகிறதுக்கு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்குள்ள ஒரு கேட் இருக்குல்ல, அப்போ அந்த கேட்டை தாண்டி தான் நம்ம உள்ளே போக போகிறோம். நம்ம யாரும் பின்னாடி கிரவுண்ட் வழியெல்லாம் வர போகிறதில்ல, இந்த கேட்டை தாண்டி தான் உள்ளே போக போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கடா. இந்த லாஜிக் கேட்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, சிக்னல்ஸ் வந்து உள்ளே போக போகுது. அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு அதுதான் முடிவு பண்ணணும். ஓகேவா? இந்த கேட்ஸ் இப்போ கேட்டில் நின்றுட்டு செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, இல்லை அங்கே கேட்டுக்கிட்ட நம்ம ஸ்கூலுக்கு ஹெச்எம்ஏ நிற்பாங்க, நின்றுட்டு ஏன் நேற்று வரல, ஏன் இந்த இன்டிசிப்ளினாக இருக்குன்னு பார்த்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி இந்த சிக்னலையும் என்ன பண்ணுவோம், 0 and 1 காம்பினேஷனை இந்த லாஜிக் ஹெட்ஸ் தான் பார்த்து அனுப்ப போகுது. ஓகேவா? லாஜிக் ஹெட்ஸில் நிறையா லாஜிக் ஹெட்ஸ் இருக்குல்ல, அண்டு ஆறு நாட்டு, இது 3 பேசிக் லாஜிக் ஹெட்டு. இதை தாண்டி நேண்டு நாரு எக்ஸ்ஆர், இந்த மாதிரி 6 விதமான லாஜிக் ஹெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த லாஜிக் ஹெட்டு எந்த ஆப்ரேஷன் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடிஷன் பண்ணால் 2 சிக்னலை ஆட் பண்ணுது அப்படின்னா, 2 லாஜிக் சிக்னலை ஆட் பண்ணால் அது பேர் ப்ளஸ்ஸு. ஓகே, இது லாஜிக் அடிஷனு. மல்டிப்ளேஷனாக டாட் போடுறோம், இது பேர் ஆப்ரேட்டர்மா. ஒன்று ப்ளஸ் பண்ணோம் இல்லாட்டி டாட் பண்ணோம், அது உள்ளே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அழகாக. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஆப்ரேட்டர். அப்புறம் ஏபி, ஏன்னு ஒரு சிக்னல் கொடுப்போம், பின்னு ஒரு சிக்னல் கொடுப்போம். அது ஏபிலாம் வேரியபிள்,
அவுட்புட் அது கொடுக்கக்கூடிய அவுட்புட்டு ஒய், அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, 2 சிக்னலை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு லாஜிக் கேட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க்கு, இது ஒரு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு. இந்த லெசனில் மொத்தம் 5 ப்ராக்டிக்கல் சொன்னோமா, 3 ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜங்ஷன் டயோடு, ஜெனர் டயோடு, டிரான்சிஸ்டரு. இப்போ வந்து லாஜிக் கேட்டோட ஆப்ரேஷனை செக் பண்ண சொல்லுவாங்க. லாஜிக் கேட்டோட ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஒவ்வொரு கேட்டால் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு கேட்டு கேட்னா என்ன கேட்டினா பெருக்கணும். ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பீடா, நீங்கள் காட்டிடுவாங்க பாருங்க. ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அப்போ இதோட சிம்பிள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம டயக்ராம்ஸ் வர முடியாது, அதனால் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துறாங்க. அண்டு கேட்டுனா என்ன பண்ண, ஒரு அண்டுனா டீன்னு முடியுதா, அப்போ டி சிம்பிள் போடணும், அவ்வளோதான். அப்போ 2 இன்புட் நமக்கு அதை எடுத்துக்கிச்சுன்னா, ஏன்னு ஒரு இன்புட்டு, பின்னு ஒரு இன்புட், 2 இன்புட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், அதை அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது எப்படி இன்புட் எடுத்துக்கிட்டு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. இப்போ நம்ம ஏபின்னு 2 இன்புட்டு காம்பினேஷன் எப்படிங்கிறதுனா 2 பவர் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அது பைனரி சிஸ்டம். அப்போ 2 பவர் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக 2 டிஜிட் கொடுத்தோம், ஏபி 2 டிஜிட் தான் கொடுக்கணும். 2 பவர் 2 4 காம்பினேஷன் வரும். ஓகேவா? இதே 3 ஏபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பவர் 3 எத்தனை வரும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுங்கள். 3 வேரியபிள் எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை காம்பினேஷன் வரும்? 8 காம்பினேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 4 காம்பினேஷன், ஃபஸ்ட்டு 0 0 1 1, அடுத்தது 0 1 0 1. ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. ஒரு வாட்டி மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக போயிடும். இப்போ அண்டு கேட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா 2த்தையும் பெருக்கிறதுடா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0 0 1 1 போட்டுருங்க, அடுத்தது 0 1 0 1 போட்டுருங்க. இது பெருக்கிறதானே, உங்களுக்கு தான் பெருக்க தெரியுமே. 0 0 பெருக்குனா என்ன வரும்? 0 1 பெருக்குனா 1 0 பெருக்குனா 1 1 பெருக்குனா 1. ஆமாம், எவ்வளோ பெரிய கண்டுபிடி பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டர் ரன் ஆகுமா. ஸோ கம்ப்யூட்டர் சிக்னல் 2 சிக்னல் எடுத்துக்கும் போது 0 சிக்னல் இருந்தால் 0 சிக்னல்லே தான் இருக்கும். ரெண்டுமே 1 1 இருந்தால் மட்டும்தான் அது 1ன்னு எடுத்துக்கும். மற்ற எல்லா காம்பினேஷனும் 0. இப்போ இதில் அவுட்புட்டை பார்த்துங்க, இந்த அப்படியே பாக்ஸை போட்டு இந்த இதை எழுதுனீங்கன்னா மார்க் உண்டுமா. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், அப்படியே படிச்சுக்க வேண்டியது தான். இங்கே சொல்லிக்காம பாருங்க. அண்டு கேட்னா என்ன? இப்போ ஏபியும் நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிறோம், இது அவுட்புட்டாக எடுத்துக்கிறோம். இட் இஸ் அ லாஜிக் கேட், hence AB and Y has a value either or 1 or 0. டெஃபினேஷன் தரலையா, இங்கே சொல்லிக்காம பாருங்க. இப்போ அண்டு கேட்னா அதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 இன்புட்டுமே ஹையாக இருந்தால் மட்டும் தான் ஆன்சர் ஹையாக வரும். மற்ற எல்லா டைமும் லோன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த அவுட்புட் ஆஃப் அண்டு கேட் இஸ் ஹை ஒன்லி வென் ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை. எல்லா இன்புட்டும் 1 இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் எப்படி இருக்கும், 1 இருக்கும். இப்போ நான் 2 வேரியபிள் தான் எடுத்துக்கிட்டேன், 3 இன்னொரு வேரியபிள் சி கூட எடுத்துக்கலாம். அதுவும் 1 இருந்தால் மட்டும் தான் ஆன்சர் 1 இருக்கும். ஸோ எல்லா இன்புட்டும் ஹையாக இருந்தால் அவுட்புட்டு ஹையாக இருக்கும். இப்படி இருந்தால் அது பேர் என்னது, அண்டு கேட். ஓகேடா? அதை மட்டும் அப்படியே இந்த பாக்ஸை அப்படியே மெமரைஸ் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை போட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் கூட எழுதுங்க. இந்த ஒரு லைனை கூட எழுதுனா போதும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டுக்கு எழுதுங்க. ஏதாவது 2 கேட்டுக்கு கேட்டாங்கன்னா 3 மார்க்கு, மொத்தமாக கேட்டாங்கன்னா 5 மார்க்கு. அண்டு கேட்டு கிளியராக இருக்கடா? ஓகே, இந்த மாதிரி தான் அது சிக்னல் எடுத்துக்கும். அடுத்தது ஆர் கேட் பாருங்கள். ஆர்னா என்ன கேட்டால் அடிஷன்றேன். அப்போ ஏ ப்ளஸ் பி அதே பாக்ஸை போடுறீங்க. சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டு ஐரா மீன் மாதிரி இருக்கும் அப்படி நான் போச்சுங்க. ஐரா மீன் இப்படி இந்த மாதிரி மீன் சிம்பிளாக வரும். ஓகேவா? அந்த டி அண்டு கேட்னா இப்படி டி மாதிரி போட்டிங்களா, இது கொஞ்சம் மீன் மாதிரி வளைச்சி போடுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ஆர் கேட். அப்போ இது என்ன பண்ண போகுது, ஆட் பண்ண போகுது. அப்போ ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். 0 0 கூட்டினா 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 1 கூட்டினா எவ்வளோமா, 1 1 கூட்டினா 2 தானம்மா. ஆனால் கம்ப்யூட்டர் என்ன எடுத்துக்கும், 1 தான் எடுத்துக்கும். அதுதான் அந்த இது ப்ராசஸ். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு 0வும் 1 மட்டும் தான் தெரியும். இப்போ அதை எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கும், 1 1 கூட்டி 1ன்னு தான் எடுத்துக்கும். ஓகேவா? அந்த 1 1 கூட்டினா 2ன்னு வரும். அந்த 2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 0ன்னு எழுதுவோம் நியூமெரிக்கல் சிஸ்டமில். அது நம்ம 1ன்னு தான் எடுத்துக்குது. சரிங்களா? இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்க படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பேசிக் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குறோம். அப்போ இங்கே எப்படி இருக்குது, எனி 1 இன்புட் 1 இருந்தால் கூட, ஏதாவது 1 இன்புட் 1 இருந்தால் கூட அவுட்புட் ஹையாக இருக்கும். அங்கே வந்து 2 இன்புட்டுமே ஹையாக இருந்தால் மட்டும்தான் ஹையாக இருக்கும். இங்கே 1 இன்புட் ஹையாக இருந்தால் கூட அவுட்புட் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா? இப்போ ஆட் பண்ணும்போது 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் கூட
அவுட்புட்டு ஹையாக இருது. இது நம்ம வந்து ஆர் கேட்டு. அடுத்தது நாட் கேட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்கண்ணா. நாட் கேட்டோட சிம்பிள் பாருங்கள். ஜஸ்ட் இங்கே ஒரே ஒரு இன்புட்டு தான், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தான் வரும். அதாவது இது காம்ப்ளிமெண்ட் மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே ஆப்போசிட் வரும். இதை சிக்னல் பாருங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு ரவுண்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட நாட் கேட்டோட லாஜிக் சிம்பிள். அப்போ இதோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ பார். ஏ கொடுத்தோன்னா ஏ பார்னு கொடுக்குது. மேக்ஸில் படிச்சிருப்பீங்களாடா, ஏ பார்னா 0 கொடுத்தா 1ன்னு கொடுக்கும், 1 கொடுத்தா 0 கொடுக்கும். அதுதான் நாட் கேட். ஓகேவா? இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கேட். இது பேர் இன்வெர்ட்டர் கேட் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஜஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் இன்வெர்ட்டர். மொத்தம் 3 கேட் சொல்லியிருக்கோம். அண்டு ஆர் நாட்டு. அண்டுனா மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அண்டுனா மல்டிபிள் தான்டா. அண்டுனா மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும், ஆர்னா ஆர் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் பண்ணி கொடுக்கும், நாட்னா ஆப்போசிட்டாக கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது நேண்டு கேட். மாதிரி யாராவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்களா, நேண்டு என்னடா? Combination of AND gate and OR gate, NOR gate, sir. வெரி குட்ரா. அண்டு ப்ளஸ் நாட் கேட். அண்டுன்னு என்ன பண்ணணும், பெருக்கும் தானே. பெருக்கிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து கொடுக்கணும். அண்டு ப்ளஸ் நாட், அதுதான் நேண்டு கேட். இப்போ பாருங்கள், அந்த சிம்பிள் அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஒரு அண்டு கேட்டும் ஒரு நாட் கேட்டும் சேருது. அப்போ 2 இப்படி சேர்ந்து இப்படி ஒரு நேண்டு கேட்டு. ஓகேப்பா? இப்போ அண்டு ப்ளஸ் நாட்டு சேருதுப்பா. அப்போ அண்டு எடுத்துகிட்டு பெருக்கிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம ஆப்போசிட் இருக்கணும். அப்போ இந்த பாக்ஸை பாருங்கள், 0 பெருக்குனா 0 வருதா, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து 1 போடுறாங்க. இப்போ ஏ டாட் பி பார்னு போடுறோம். ஏ டாட் பின்னா அண்டு கேட்டு, இது வந்து என்னது, ஏ டாட் பி பார். ஸோ அதுக்கு ஆப்போசிட் எடுக்கிறோம். 2 0 பெருக்குனா 0 வரும்னு தெரியும். அப்போ அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. ஒன்றும் கிடையாது. அங்கே 000 1 வந்துச்சா, இங்கே 111 வருது. இதுதான் நேண்டு கேட்டோட ரெஸ்பாண்ட். ஓகேவா? இது வந்து நேண்டு கேட்டர். அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்துங்க. இப்போ இதோட அவுட்புட் காம்பினேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது, போத் இன்புட் சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் 0 வருது. அங்கே போத் இன்புட் ஹையாக இருந்தால் ஆன்சர் ஹையாக இருந்துச்சா, இங்கே போத் இன்புட் ஹையாக இருக்க பட்சத்தில் 0 வரும். மற்ற எல்லா காம்பினேஷனும் 1ன்னு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த நார் கேட்டு. நீங்கள் யாராவது சொல்லுங்கள், பயாலஜி ஸ்டூடெண்ட் யாராவது சொல்லுங்கள், நார் கேட்னா எப்படி இருக்கும்? NOT gate and OR gate. ஆமாம், நார் கேட்னா ஆர் கேட்டு ப்ளஸ்ஸு நாட் கேட்டு. வெரி குட். ஆர் ப்ளஸ் நாட்டுப்பா. ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதுக்கு நாட் எடுக்கணும். முன்னாடி ஏ ப்ளஸ் பின்னு போட்டிங்க, இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு பார் போடுங்க, அவ்வளோதான். கூட்டிகிட்டு என்ன பண்ணோம், அதை அப்படியே தலைகளாக எடுத்து போடணும். அந்த ரெசிப்ரோக் எடுத்து போடுறோம். அப்புறம் ஆர் கேட்டு ப்ளஸ் நாட் கேட்டு. அப்போ இதுதான் நார் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான். கூட்டினோம்னா 0 கூட்டினா 0 வரும். அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1 வருது. 0 வருது. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா 1 வரும். ஓகேவா? இப்போ நேண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா 1 இது வந்து ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேண்டு கேட்னா 1 நார் கேட்னா எவ்வளோ வருது, 1 இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நேண்டு கேட் அண்ட் நார் கேட். ஸோ இந்த மாதிரி 2 விதமான கேட் இருக்குது. அடுத்தது இன்னொரு கேட்டு எக்ஸ்ஆர் கேட்னு ஒன்று இருக்குடா. இது எப்படி படிக்கணும்னா, ஏ எக்ஸ்ஆர் பி. நம்ம ஏ ப்ளஸ் பி பார்த்துருப்போம்ல, ஏ ப்ளஸ் பி, அந்த ப்ளஸில் ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்காங்க. இது படிக்கும் போது அப்படி தான் படிக்கணும், ஏ எக்ஸ்ஆர் பி. இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவான்டிட்டி எடுத்து இன்னொரு குவான்டிட்டியோட காம்ப்ளிமெண்ட் எடுத்து பெருக்கணுமா. இப்போ பாருங்கள், ஏ எக்ஸ்ஆர் பிக்கு இதுதான் எக்ஸ்பென்ஷன். ஏ டாட் பி பார், ஏ பார் டாட் பி. இப்போ புரியும் நினைக்கிறது. 2 லாஜிக்ஸ் கொடுத்துட்றாங்க, ஏவும் பியும் கொடுத்துட்டாங்கன்னா, ஏ பி பார் பார்க்கணும், ஏ பார் பி பார்க்கணும். 2 ஆட் பண்ணால் அது ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஆர் கேட் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க, எக்ஸ் மாதிரி வளைச்சிருக்காங்க பாருங்கள், இதுதான் எக்ஸ்ஆர் கேட். சரியா? இதோட சிம்பிள் இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த இன்புட் காம்பினேஷனுக்கு ஆன்சர் வந்து எப்படி வருதுன்னா 0 1 1 0 அப்படி வருது. இது எப்படி வந்திருக்குன்னா, இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ சொன்னோம்ல, ஏ பார் பி, ஒரு இதுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார். இப்போ முதல்ல 2த்துக்குமே 0 போட்டு பார்ப்போமா, அந்த ஆன்சர் 0ல் வருது. சரி போட்டு பார்ப்போம். இந்த 0 போடுங்களேன். அப்போ ஏ பார் ஏன்னா 0மா, அப்போ ஏ பார் எவ்வளோ வரும், 1. பி எவ்வளோமா வரும், 0 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ, பி பாரோட வேல்யூ 1. இப்போ நீ போட்டிங்கன்னா ஒரு 0 தான், இங்கேயும் 0 தான் வரும். 0 + 0 0 தான். ஸோ இந்த மாதிரி அடுத்தது காம்பினேஷன் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும்டா.
இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இதோட ரிசல்ட் இப்படி 1 மார்க்கில் கேட்பாங்க. இதோட இன்புட் இப்படி காம்பினேஷன் இருக்கும்போது அவுட்புட் இது வந்துச்சுன்னா அது என்ன ரெஸ்பாண்டு அழகாக நீட்டில் ஒரு 4 மார்க் அடிச்சுட்டு போயிடலாம்டா. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அதில் இருக்குது. இந்த லாஜிக் கேட்ட எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு இதை வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்புட் இப்படி இருந்தால் அவுட்புட் இப்படி இருக்குது, அப்போ அது என்ன கேட்டு அப்படின்னு கேட்பாங்க. இதில் எப்படிமா சொல்லலாம்? இப்போ 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றுன்னு வந்தால் கூட சாரி இன்புட் வேரி ஆனால் பாருங்கள், இங்கே 0 இருக்கும், அங்கே 1 இருக்கணும், இங்கே 1 அங்கே 0. ஸோ இந்த மாதிரி இன்புட் வேரி ஆனால் ஆன்சர் 1ன்னு வருது. சேம் இன்புட்டாக இருந்தால் ஆன்சர் 0 வருது. இந்த காம்பினேஷன் இருந்தால் அது பேர் எக்ஸ்ஆர் கேட். சேம் இன்புட்டாக எடுத்துக்கிட்டோம்னா 0ன்னு வரும்டா. டிஃப்ரெண்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வருது? 1ன்னு வருது. சேம் இன்புட்னா 0, டிஃப்ரெண்ட் இன்புட்னா 1. இப்படி இருந்தால் அது பேர் என்னது? எக்ஸ்ஆர் கேட். ஸோ இந்த மாதிரி 6 விதமான கேட் இருக்குன்னா இந்த 6 கேட்டையும் அப்படியே என்ன பண்ணுறோம், 6 கேட்டுக்கான சிம்பிளையும் டேபிளையும் பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன் வித் ஈக்குவேஷனோட. அப்படியே 5 மார்க்கில் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இது அப்படியே உனக்கு ப்ராக்டிக்கல்ரா. அதனால் இதை நல்லா அப்படியே வரைஞ்சி பார்த்துக்கிறீங்க. இந்த கேட்ஸ் எல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே சிக்னலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை ஆட் பண்ணுறதா, மல்டிபிள் பண்ணுறதா, ஆம்ப்ளிஃபை பண்ணுறதா எல்லாத்துக்குமே இந்த கேட்ஸை தான் யூஸ் பண்ணிக்குது. ஸோ அதனால் அதை வச்சுருங்க. இதில் வந்து ஒரு 2 மார்க் கேட்குறாங்கடா. இந்த 2 கேட் இருக்குல்ல, இப்போ அந்த அண்டு ஆர் நாட்டு அதுதான் பேசிக் லாஜிக் கேட்ஸு. அடுத்தது பார்க்கக்கூடிய நேண்டு நாரு, இது 2 இருக்குது பாருங்கள். நேண்ட் கேட், நார் கேட், இது 2க்கும் ஒரு ஸ்பெஷல் பேர் வைக்கிறாங்க. அது யூனிவர்சல் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். ஏன்னா இந்த லாஜிக் கேட்டை வச்சுக்கிட்டு நேண்டையும் நாரையும் வச்சுட்டு நீங்கள் எந்த கேட்டை வேணாலும் உருவாக்கலாமா. பிகாஸ் எனி அதர் லாஜிக் கேட்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் நேண்ட் அண்ட் நார் கேட். ஓகேவா? இந்த 2 கேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கேட்டை வேணாலும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை யூனிவர்சல் லாஜிக்ங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான 2 மார்க்குடா. 2 மார்க். அவன் கேட்பான் வாட் ஆர் யூனிவர்சல் லாஜிக் கேட்னு கேட்பான். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? நேண்ட் அண்ட் நார் கேட் ஆர் யூனிவர்சல் லாஜிக் கேட். பிகாஸ் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்தடுத்த லாஜிக் கேட்டை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராவது சொல்லுங்கள், எப்படி உருவாக்கலாம்? இப்போ நேண்டை வச்சுக்கிட்டு ஆர் கேட்டை உருவாக்க முடியுமா? வெறும் நேண்டு கேட்டு தான், வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது. இங்கே கூட பாருங்களேன், இப்போ நம்ம நேண்டு கேட்டுன்னு ஒன்று எடுத்திருக்கோம். நேண்டுன்னு அர்த்தம் அண்டு எடுத்திருக்கோம், நாட் எடுத்துருக்கோம், 2 சேர்ந்தால் தான் கிடைக்கிது. அது மாதிரி நார் கேட் பாருங்கள், 6 எடுத்திருக்கோம், நாட் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி 2 சேர்ந்தால் கிடைக்கும். ஆனால் வெறும் நேண்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நேண்ட் இருக்குல்ல, இந்த நேண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அண்டு கேட்டு வரைக்க முடியுமா? இனி ஐடியா? அது மட்டும் சும்மா வரைஞ்சி காட்டவா? அது எக்ஸாம்ஸ் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எப்படி வந்து யூனிவர்சல் லாஜிக் கேட்டு அது ஆக்ட் ஆகுதுன்னு. இந்த வார்த்தை தான் முக்கியம். நேண்டும் நாரும் யூனிவர்சல் லாஜிக் கேட்டு. இப்போ சார் என்ன பண்ணுற பாருங்களேன், இது என்ன கேட்டுமா? நேண்டு கேட். இதுவும் நேண்டு கேட். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் 2 இன்புட் கொடுக்குமா, 2மே ஏனே கொடுக்குறேன். அது மாதிரி இதில் இன்புட் கொடுக்கணும்ல, 2மே பின்னு கொடுக்குறேன். இங்கே 2மே ஏ கொடுக்குறேன், இங்கே 2மே பி கொடுக்குறேன். இதை அப்போ அவுட்புட் என்ன வரும்? ஏ டாட் பி, ஏ டாட் ஏ எடுத்தால் ஏ தான் வரும். 0 0 பிறகுனா 0 தானே. அப்போ ஏவையும் பிறகுனா ஏ தான் வரும். அதுக்கு பார் எடுத்து வரும், அவ்வளோதான். ஏ பார் வெளில வரும், இங்கே பி பார் வெளில வரும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், 2த்தையும் ஆட் பண்ண போகிறேன். 2த்தையும் சிக்னலாக திரும்பி இப்படி கொடுக்குறேன். ஓகே, இதுவும் நேண்டு கேட்டு தானே. மொத்தம் 3 நேண்டு கேட்டு போட்டிருக்கேன்டா. அப்போ இங்கே என்ன பண்ணோம், ஏ பாரையும் டாட் பி பார், ஏ பார் டாட் பி பார் 2த்தையும் பெருக்கிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா ஆப்போசிட் எடுக்கணும்ல. நேண்டு கேட்டால் என்ன பண்ணணும், 2த்தையும் பெருக்கணும், பெருக்கிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்போ ஏ பார் டாட் பி பார் போட்டு அதுக்கு டபுள் பார் எடுக்கணும். அப்போ இதை எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிமார்க் வந்து பின்னாடி சொல்ல போகிறேன்டா. இது எதுக்கு ஈக்குவலாக? ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவல். அது எப்படிங்கிறத சாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவல் இந்த கண்டென்ட். இதை நீ எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, ஏ டபுள் பார் ப்ளஸ் பி டபுள் பார்னு போய் எழுதலாம். ஓகேடா? இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதலாம்டா. ஸோ அப்படி எழுதிங்கன்னா ஏ டபுள் பார் எடுத்தால் ஏ தான் வரும், ப்ளஸ் பி டபுள் பார் எடுத்தால் பி தான் வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பின்னா அது 6 கேட்டு தான்டா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் நேண்டு கேட்டை யூஸ் பண்ணி 6 கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். அதனால தான் இதை லாஜிக் கேட்டுன்னு, யூனிவர்சல் லாஜிக் கேட்டுன்னு சொல்கிறேன். வெறும் நேண்டையும் நாரையும் வச்சுட்டு நீ எந்த ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணலாம்டா. நேண்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆர் ஆப்ரேஷன் பண்ணலாம், அண்டு பண்ணலாம், நாட்டு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எக்ஸ்ஆரும் பண்ணலாம்,
இது நாருக்கு கூட பண்ணலாமா, நேண்டை வச்சுட்டு நார் ஃபங்க்ஷன் கூட வரும், அதுக்கு வேறு வேறு ஸ்ட்ரக்சர் வரும். இதை ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது கிளியர்மா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாஜிக் கேட்ஸ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஒன்றே கூட்டினா 2 இருந்தாலும் சொன்னோம். ஆனால் நம்ம ஒன்றே கூட்டி 1ல் சொன்னோம். அப்போ அதை யார் இது பண்ணாங்க அப்படின்னா பூலியன். அவர் ஒரு மேத்தமெட்டிக்ஷியன். அவர் என்ன பண்ணுறாரு, 2 நம்பரை வச்சுட்டு மேக்ஸ் ட்ரை பண்ணுறாரு. ஒன்று ஹை ஆர் லோ, எஸ் ஆர் நோ, அந்த அதாவது 0 ஆர் 1. இந்த 0 1ங்கிற நம்பரை வச்சு ஒரு மேத்தமெட்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு 1854. அவர் கொடுத்த ஐடியாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறோம். ஜார்ஜ் பூலி அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் ஆர்லா ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் லா. நம்ம இது தெரிஞ்சதுனா ஒய் ஈக்குவல் ஏ பார். அப்போ 0 போட்டால் 1 வரும், 1 போட்டால் 0 வரும். இப்போ ஏ டபுள் பார் எடுத்தோம்னா ஏனே வரும். இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்குது. அடுத்து ஆர்லா நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்க. இப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுண்டா, 0 0 கூட்டினா 0, 0 1 கூட்டினா 1, 1 0 + 0 0, சாரி 1, 1 கூட்டினா 1. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை அப்படியே கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஏ + 0 அதே ஏன்னு தான் வரும். ஏ + 1 1. ஏன்னு ஏதோ ஒரு குவான்டிட்டி தான். ஒரு உதாரணத்துக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஏ. நம்ம ஏ + 0, ஏ + 0 போட்டால் 0 தானே வருது. 0னா அது ஏல ஆன்சர் தானே. இப்போ ஏ + 0னா ஏன்னு இதை ரிலைஸ் பண்ணுறோம். இந்த 4த்தையும் தான் இங்கே கம்பேர் பண்ணுறோம்டா. ஏ + 0 பண்ணால் என்னென்னு போடணும், ஏன்னு போடணும். ஏ + 1 போட்டால் அது 1ன்னு போடணும். ஏன்னா பாருங்கள், 0வையும் 1ஐயும் கூட்டுறோம். ஏ + 1 போட்டிங்கன்னா ஆன்சர் 1ன்னு தானே வந்திருக்கு. அப்போ ஏ + 1 1. ஏ + ஏ என்ன வரும், நம்ம 2ஏன்னு போட்டுக்கிடுவோம். ஆனால் கம்ப்யூட்டரில் எப்படி எடுத்துக்கிறோம், ஏ + ஏனா ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த 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 மெத்தட் பாருங்கள், 1 + 1 1 தான். அப்போ இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே ஆன்சர் தான் வருது, ஏ தான் வருது. அடுத்தது இந்த 3வது எக்ஸ்ப்ரெஷன் தான் இங்கே வருது. ஏ + ஏ பார் எடுத்துக்கிட்டோம்னா கூட்டுனா ஆன்சர் 1. ஏன்னா அதை 1 ஏன்னு எடுத்துக்க, அதோட காம்ப்ளிமெண்ட் தான் 0. ஆன்சர் வந்து 1ன்னு தான் எடுத்துக்கிறோம். அப்போ ஏவை தான் எடுத்துக்கிறோம். சரி, 1ன்னு தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், புரிஞ்சுட்டு மெமரைஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணுவோம், ஷார்ட்டாக கொண்டு வருவோம். ஏ + 0ன்னு ஒரு இடம் வந்துச்சுன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். 0க்கு தான் வேல்யூ கிடையாதுலாம் விட்டுருங்க. ஏ + 1னா 1 தான் பெரிய ஆள், நம்பர் 1 அவங்க தான் பெரிய ஆள். அதனால் 1ன்னு போடணும். ஏ + ஏனா ஏ தான், ஏ + ஏ பார்னா 1ன்னு போடணும். ஓகேவா? இது வந்து ஆர் லாஸ், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர் லாஸ். அடுத்து அண்டு லாஸு. இது அப்படியே இந்த டப்பாவை ஃபாலோ பண்ணி இந்த டப்பா கொடுக்குறாங்க. A.0 ஏவையும் 0 பிறகுனா என்ன வரும், 0வில் பிறகுனால 0 தான். A.1 ஏ தான் வரும். ஏவையும் பிறகுனா A² சொல்லிடக்கூடாது, ஏ தான். ஏன்னா ஏவை கூட்டினா ஏ தான், ஏவை பெருக்குனாலும் ஏ தான். சரிங்களா? இந்த சிம்பிளை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். A.A பார் அதை போட்டிங்கன்னா ஆன்சர் 0 வரும். அது வந்து இந்த லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். 1னா ஏன்னு எடுத்துக்கிறோம், அதோட ஏ பார்னா 0 எடுத்துக்கிறோம். 1 0 பிறகுனா 0 தானே வருது. அப்போ பெரிய மாற்றி பிறகுனால ஆன்சர் 0 தான் வரும். ஆனால் கூட்டினா ஆன்சர் 1 வந்துச்சு பாருங்கள். ஏ + ஏ பார் 1, ஆனால் ஏ + ஏ பார் 0. இந்த 4 இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு ஒரு 2 மார்க் கேட்குறாங்கடா. ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதை ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஷார்ட் பண்ணணும். ஓகேவா? கம்பல்சரி 2 மார்க் கூட அதை கேட்கலாம். அதனால் இந்த 8 பாக்ஸையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ அந்த 8 கண்டனையும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ சார் சொல்கிறேன். அடுத்து இந்த கம்யூனிட்டி லா இதெல்லாம் தெரியும். A + B = B + A, A.B = B.A இதெல்லாம் ஒபே பண்ணோம். அடுத்து அசோசியேட்டிவ் லா, இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் வரும்போது உள்ள பெருக்கி கிடையாது, AB + AC போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை இப்படி பிரிச்சுக்கலாம். A + B, A + C அப்படின்னு தனித்தனியாக கூட பிரிச்சுக்கலாம். இல்லை இப்படி கூட இதுலேருந்து கூட இப்படி கொண்டு போகலாம்ண்ணா. 2 இடத்துலையுமே ஏ இருக்குது, அதாவது A + B A + Cன்னு இருந்துச்சுன்னா A + BCன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு லாவாக சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ஷார்ட் பண்ணலாம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ரெஷனை ஷார்ட் பண்ணணும்டா. AC + ABC பெருசாக இருக்கா,
இது ஏசின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதுதான் கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்பாங்களா? கம்பல்சரி 2 மார்க்கில் இது இருக்குது. ஏசி ப்ளஸ் ஏபிசி. அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டுத்துலேயுமே காமனாக ஏசி இருக்காமா? அப்போ ஏசியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 1 + பின்னு வரும். இந்த ஆறில் இதெல்லாம் நீ சொல்லக்கூட வேண்டாம். ஓகேவா? 1 + பிக்கு மதிப்பு என்னம்மா? இப்போ 1 + ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதான் A+1. A+1 என்னென்னமா போட்டோம்? A+1டா 1 தானே போட்டோம். இந்த இடம் பாருங்க. அதுக்கு தான் இந்த 8ஐ மனப்பாடம் பண்ண சொன்னேன். இந்த இடம் பாருங்க. A+1 1. ஓகேவா? A+0 A. இதை தான் நம்ம மனப்பாடம் பண்ண சொன்னோம். அப்போ அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரியான கேட்டுருக்காங்க பாருங்கள். ரெண்டுத்துலேயும் காமனாக ஏசி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 1 + பின்னு இருக்கும். அந்த 1 + பி பதிலாக 1ன்னு போடலாமா? அப்போ 1 × ஏசி அதுக்கு பதிலாக ஏசினே வந்துடும். அப்போ இவ்வளோ பெரிய இது 2 இது வந்து ஒரு இதாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் கூட போட்டு காட்டுறாங்க. இவ்வளோ பெரிய டயக்ராமுக்கு பதிலாக நம்ம இந்த சிம்பிளாக இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட இது பர்பஸ் அதுதான். பெரிய பெரிய எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டாக ஒரு சின்ன சர்க்யூட்டாக அதை மாற்றிடுது. இந்த மாதிரி பெரிய ஆப்ரேஷன் பண்ணோன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாலே போதுமானது. ஏசி ஏவையும் சிஎம் பெருக்கி அடுத்து ஏபிசியை பெருக்கி அதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏசியை பெருக்குன்னா அந்த ஆன்சருக்கு ஈக்குவல். ஸோ மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ சர்க்யூட்டோட சைஸ் வந்து சின்னதானதுக்கு இது ஒரு காரணம். அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள். பெருசாக இவ்வளோ பெருசு பண்ணாமல் ஷார்ட்டாக டக்குன்னு இப்படி பண்ணிடும். அதனால தான் டைம் சேவ் ஆகுது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ இதில் நம்ம அந்த லாஜிக் கேட்ஸ்லாம் பார்த்தோம்ல, இதை ஃபாலோ பண்ணி ஒரு முக்கியமான தியரம் சொல்கிறாங்க, டி மார்கன் தியரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த லெசனில். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுடா. டி மார்கன்ஸ் தியரம். அவர் 2 தியரம் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் படித்தா போதும். இதான் ஃபஸ்ட்டு தியரம்டா. A + B பார் = A பார் டாட் B பார். இது மேத்ஸில் படிச்சிருக்கீங்களாப்பா டி மார்கன் தியரம்? அதான் நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம் மேத்தமெட்டிக்கலி. முக்கியமான 5 மார்க்குப்பா. நீங்கள் இது படிலாம் எழுத வேணாம். ஜஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு தியரம் போட்டு அதை எழுதிருங்க. A + B பார் = A பார் டாட் B பார். இதை அப்படியே எழுதிட வேண்டியது தான். இங்கே என்ன பண்ணுற, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் ஆஃப் த 2 லாஜிக்கல் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நம்பரை சம் பண்ணி காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம், 2 காம்ப்ளிமெண்ட்டை பெருக்கிறோம், ரெண்டும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கணும். சார் வார்த்தை எப்படி சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம்னு தான் சொல்லியிருக்கேன். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷன் எழுதிவிட்டு எடுத்தோன்னே ஆட் பண்ணுற மாதிரி தானே சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் சொல்லிடுவோம். அப்படி சொன்னால் தப்பு. சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் அர்த்தம் இப்படி வரும், ஏ பார் ப்ளஸ் பி பார்னு வந்துடும். இது பேர் தான் சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்டு. இது பேர் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம்மு. புரியுதுங்களா? இப்போ நம்ம எது கரெக்டு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் தான் சொல்கிறோம். அப்போ காம்ப்ளிமெண்ட்டில் ஆரம்பித்து காம்ப்ளிமெண்ட்லேயே முடிக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. டிமார்கன் தியரம் எப்படி எழுதணும், காம்ப்ளிமெண்ட்டில் ஆரம்பித்து காம்ப்ளிமெண்ட்டில் முடிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா செண்டமடிக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, 2 மார்க்கு காலி. 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, 2 மார்க் காலி. அதனால் மார்க் போயிடுச்சு. நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை எழுதுங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அதாவது A + B பார் = A பார் டாட் B பார். நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா A + B பாரை போடுங்க, கட் த பார் சேஞ்ச் சைன். பாரை உடச்சி விட்றணும், சைனை சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டாட் வைங்க, பாரை சேஞ்ச் பண்ணுங்கள். கட் த பார் சேஞ்ச் சைன், அந்த நிமானிக்ஸ் ஞாபகம் வச்சுக்க. பாரை கட் பண்ணி விட்டு சைனை சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன்ப்பா. அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் பாக்ஸ் போட்டு. ஸோ ஏபி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் A + B உங்களுக்கு தெரிஞ்சுதானே. ஏபி எப்படி போடணும், 0 0 1 1, அடுத்தது 0 1 0 1 இப்படி போட்டுருங்க. கூட்டினீங்கன்னா 0 1 1 வரும். இதுக்கு பார் எடுத்திங்கன்னா 1 0 0 வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக ஹைலைட் பண்ணிங்க, ரொம்ப மறைச்சிட வேணாம். A + B பார் லெஃப்ட்டில் உள்ள கண்டுபிடிச்சேன், அடுத்த ரைட்டில் உள்ள கண்டுபிடிக்க A பார் B பார். அப்போ 1 1 0 போடுங்க. ஏன்னா முன்னாடி 0 0 1 1 போட்டோம், இப்போ 1 1 0 0, அடுத்த 1 0 1 0. இதை போட்டிங்கன்னா இதை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வருது. 1 1 பெருக்குனா 1, இது எல்லாமே 0 0 வந்துடும் பாருங்க. இப்போ இங்கேயும் 1 0 0 1 0 0. அப்போ என்ன சொல்ல வராங்க, தியரம் கடைசியாக எழுதணும், ஹென்ஸ் தியரம் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதணும். ஓகே, வேறு எதுவுமே நீ இது பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். அடுத்தது எடுத்தோடனே இந்த ஈக்குவேஷன் எழுதிருங்கடா, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க, இந்த பாக்ஸை போட்டுருங்க, போதும். வேறு எதுவுமே நீங்கள் எழுத வேணாம். ஓகேவா? ஆமாம், வேணா இந்த எக்ஸ்பிரஷன் வேணால் போட்டுங்க. இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் போட்டுங்க. கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு.
ஓகேடா, இது வந்து ஃபஸ்ட்டு தியரம். அடுத்து செகண்ட் தியரம் உங்களுக்கு தெரியுமில்லடா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகிறோம். ஏ டாட் பி பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஏ டாட் பி பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். இப்போ அதே கட் த பார் சேஞ்சஸ் தான். ஏ டாட் பி பார் போட போகிறோம். பாரை கட் பண்ணிங்கன்னா தனித்தனியாக வந்துடணும். டாட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸை போடுங்க. ஏ ப்ளஸ் பி போட்டு தனித்தனியாக பாரை போட்டுருந்தோம். இதை அப்படியே படித்து காட்டலாமா? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டு லாஜிக் இன்புட். காம்ப்ளிமெண்ட் தான் ஆரம்பிக்கணும், தப்பு பண்ணிடுறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டு லாஜிக் இன்புட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்டில் ஆரம்பித்து காம்ப்ளிமெண்ட்டில் முடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதையும் இங்கே என்ன பண்ண போகிறோம், அப்படியே ப்ரூவ் பண்ண போகிறோம். 0011 போடுறீங்க, பெருக்கணும்னா 000 வரும். அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 111 அதே மாதிரி ஏ பார் பி பார் போட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா 111 வரும். ஓகே, இதை மறந்துடுறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இதில் டாப்பர்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்குன்னு அலட்சியமாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை நிறையா வாட்டி எழுதி பார்த்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் நிமானிக்கு சாப்பிச்சுக்க 1000 100 இங்கே 110 வரும். ஃபஸ்ட்டு தியரமில் 100, ரெண்டாவது தியரமில் 110. ஓகேவா, அங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார், ஏ டாட் பி பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் ஆரம்பிக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. அங்கே ப்ளஸில் போடணும், இங்கே டாட்டில் போடணும். அதுக்கான சிம்பிள் பாருங்கள். சிம்பிள் கூட தேவையில்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஏ ப்ளஸ் பி பார், இது வந்து ஏ பார் டாட் பி பார். அதாவது முன்னாடியே நாட் கேட் இருக்கும். அந்த நாட் கேட்டை போடாமல் ரவுண்டு போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, லாஜிக் கேட்ஸ் இந்த மாதிரியான பூலியன் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகுதுங்கிறாங்க. ஓகேவா, இப்போ கடைசியாக இன்டெகிரேட்டட் சிப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஐசி, ஷார்ட்டாக ஐசி சொல்லுவாங்க. இப்போ ஃபோன் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு ஆஃப் ஆகிடும். காலைல எடுத்து பார்த்தோன்னா ஃபோன் ஆனே ஆகாது. போய் கடையில் போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஐசி போச்சு அப்படின்பாங்க. இது மாதிரி லேப்டாப் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதில் இந்த இன்டெகிரேட்டட் சிப்பு தான் அது கண்ட்ரோலர். நம்ம இந்த போர்டு மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும் சிப்பு. பிளாக்காக இருக்கு பாருங்கள், மரவட்டை மாதிரி இருக்கும், பூச்சி மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்ட மாதிரி இருக்கு பாருங்கள். இன்டெல் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க இந்த கம்பெனி பேர் அது மேலே. ஏன்னா வேறு எதுவும் போட்டுறக்கூடாது. ப்ராசஸ் இது பேரெலாம் மைக்ரோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்கடா. இதெல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று தெரிஞ்சது. இந்த ஐசியில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா சின்னோண்டாக இருக்கும், நம்ம மெமரி கார்டு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும், ஒரு தீப்பெட்டி மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே பல லட்சக்கணக்கான டயோடு டிரான்சிஸ்டர் மேக் பண்ணுறாங்க. டயோடு டிரான்சிஸ்டர், இது ஆக்டிவ் காம்பனண்ட்ரா. இது இல்லாமல் பேசிவ் காம்பனண்ட் RLC, ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு. இவ்வளோ இதையும் ஒரு 1000 டயோடு, ஒரு 1,00,000 டிரான்சிஸ்டரு, ஒரு 2000 ரெசிஸ்டரு, 3000 இண்டக்டரு, 4000 கெப்பாசிட்டரு. இவ்வளோ இது என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு சிப்பில் உருவாக்கிடுவாங்க. இப்போ புரியுதா ஏன் ரூம் பெருசு இந்த கம்ப்யூட்டர் சின்னதாக ஆகிடுச்சுன்னு? நல்லா கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் பெருசுக்கு இருக்கும், ஒரு 3 ரூம் சேர்ந்தால் அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். இப்போ சின்னோண்டானது காரணம் அவ்வளோ பெரிய ப்ராசஸை இந்த சிங்கிள் ஐசி பண்ணுது. ஓகேங்களா, அதுலேயும் ஐசியை ரெண்டாக பிரிக்கிறாங்க, அனலாக் ஐசி, டிஜிட்டல் ஐசி. முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது அனலாக் ஐசி, அதாவது இந்த சிக்னலை யூஸ் பண்ணுறது, டயத்தை பொறுத்து மாறக்கூடிய அனலாக் சிக்னலை யூஸ் பண்ணுறது அனலாக் ஐசி, கண்டினியூஸ் வேல்யூ. பாருங்கள், ஒர்க் வித் கண்டினியூஸ் வேல்யூஸ், அதாவது லீனியர் ஐசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆடியோ ரேடியோ ஆம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாமா. ஓகேவா, நம்ம மைக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த மைக்குள்ளேயும் ஒரு சின்ன சர்க்யூட் மாதிரி தான் இருக்கும். அந்த சர்க்யூட்டில் அந்த ஐசி இருக்கும்பா. ஸோ வீக் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் அனலாக் ஐசி. டிஜிட்டல் ஐசி தான் இப்போ எந்த கம்ப்யூட்ரு, எந்த மொபைல் ஃபோனு, ஏடிஎம்மு, எங்கெல்லாம் டிவைஸ் இருக்கோ அந்த எல்லா டிவைஸுமே என்ன தான், டிஜிட்டல் ஐசி தான்டா. மோஸ்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், நெட்வொர்க் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே டிஜிட்டல் ஐசி தான். ஒன்றும் கிடையாது, 0வையும் 1ஐயும் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா, இந்த ஐசி உருவாக்குறதுக்குன்னு படிப்பே இருக்குப்பா. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி ஐசி ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கும் ஃப்யூச்சரில். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஐசி அப்புறம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா சம்பாரிச்சிடலாம். பெரிய பெரிய கம்பெனி இன்டெல் சொல்கிறாங்களே, ப்ராசஸர் தயாரிக்கிறதுக்குன்னே கம்பெனிஸ் இருக்கும், அதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஐசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டால் விஎல்எஸ்ஐ, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அந்த எராவில் இருக்கும். இன்னும் இது டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன இதில் இத்தனை இது வருதுல, இன்னும் சின்னதாக போச்சுன்னா
நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்டராகவும் இருக்கும், இன்னும் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு தான் போயிருக்கு. டெக்னாலஜிக்கு முடிவே கிடையாது. ஃப்யூச்சரில் இன்னொரு இப்போ எல்லார் வீட்லேயும் மொபைல் ஃபோன் இருக்குது. இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு யார் வீட்லேயும் மொபைல் ஃபோனே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு நியூரோ சென்சார் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வரப்போகுதுறேன். நியூரோ சென்சார் டெக்னாலஜி அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம யூனிட்டோட டைட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டு ஓவர்ப்பா. இதில் நம்ம படிக்க வேண்டியது டயோடு, டிரான்சிஸ்டரு, அப்புறம் வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த லாஜிக்கல்ஸ். இந்த டிமார்க்கன் தியரமும் ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்குடா. 5 ப்ராக்டிக்கல் முடிஞ்சு போச்சு. 5 ப்ராக்டிக்கலும் ஒன்று சொல்லி கொடுத்தாச்சு. ஜங்ஷன் டயோட கேரக்டரை செக் பண்ண போகிறோம், ஜெனரேட்டரோட கேரக்டர், டிரான்சிஸ்டர் கேரக்டர், 3 பேரோட கேரக்டரை செக் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன கேரக்டர்னு நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். அடுத்தது லாஜிக் கேட்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது டிமார்க் தியரம் ரைட்டான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தம் 5 விதமான ப்ராக்டிக்கல் வந்து இந்த லெசனில் இருக்குது. ப்ராக்டிக்கலுக்காக உள்ளது தான் இந்த லெசனு. நம்ம கொஸ்டின்ஸாக படிக்கும்போது அந்த ஆஃப் வெரைட்டி வேறு, ஃபுல் வெரைட்டி வேறு, ஜெனரேட்டர் வோல்டேஜ் ரெகுலேட்டரு, அப்புறம் டிரான்சாஸ்டர் சுவிட்சு, அப்புறம் இன்றைக்கி பார்த்து அந்த லாஜிக் கேட்ஸு, டிமார்க்கன் தியரம், அவ்வளோதான் இந்த லெசனில் கொஸ்டின்ஸ். ஓகேடா, தட்ஸ்